பிரான்சில் உள்ள பெரும்பாலான குடும்பங்களில் சுமார் 320 யூரோக்கள் மதிப்புள்ள பொருட்கள் அல்லது பணம் யாருக்கும் தெரியாமல் வீடுகளில் முடங்கி கிடப்பதாக புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இது மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிக்கும் ஒரு மறைமுக வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. வீடுகளில் பயன்படுத்தாமல் இருக்கும் பழைய ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகள், மடிக்கணினிகள் மற்றும் பிற மின்னணு சாதனங்கள் இந்த பட்டியலில் முக்கிய இடம் பிடிக்கின்றன. இவற்றை மறுசுழற்சி செய்வதன் மூலமோ அல்லது பழைய பொருட்களை வாங்கும் நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதன் மூலமோ கணிசமான தொகையை பெற முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பலர் தாங்கள் வாங்கிய பொருட்களுக்கான கேஷ்பேக் சலுகைகள், பயன்படுத்தாத கிஃப்ட் அட்டைகள் மற்றும் தள்ளுபடி கூப்பன்களை மறந்து விடுகின்றனர். இவை அனைத்தும் காலாவதியாகும் முன்பு பயன்படுத்தப்பட்டால் குடும்ப வரவு செலவில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பழைய ஆடைகள் மற்றும் உபயோகப்படுத்தாத வீட்டு உபயோகப் பொருட்களை விற்கும் ஆன்லைன் செயலிகள் மூலம் மக்கள் எளிதாக பணம் ஈட்ட முடியும். ஒரு சராசரி குடும்பம் தங்களின் அலமாரிகளை சுத்தப்படுத்தினால் மட்டுமே சுமார் 150 முதல் 200 யூரோக்கள் வரை சம்பாதிக்க முடியும் என்று தெரிய வந்துள்ளது. வங்கிக் கணக்குகளில் உரிமை கோரப்படாமல் இருக்கும் சிறு தொகைகள் மற்றும் காப்பீட்டுத் தொகைகளையும் சரிபார்க்குமாறு நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். இதற்கென இருக்கும் பிரத்யேக இணையதளங்கள் மூலம் உங்களது பெயரில் ஏதேனும் பணம் நிலுவையில் உள்ளதா என்பதனை எளிதாக கண்டறியலாம் என்று குறிப்பிடப்படுகின்றது.